இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 63 நாயன்மார்களில் ஒருவரான அதிபத்த நாயனார் பத்தி பார்க்க போறோம். இந்த அதிபத்த நாயனார் யாரு, இவர் எப்படி 63 நாயன்மார்களில் ஒருவரானாரு, அப்படி இவர் சிவபெருமான் மீது எவ்வளவு பக்தியோடு இருந்தாரு, சிவபெருமானுக்காக என்ன செஞ்சாரு அப்படின்னு அதிபத்த நாயனார் பத்தி இந்த வீடியோவில் விளக்கமா பார்க்கலாம். பல நூறு வருடங்களுக்கு முன்னாடி இப்போ இருக்க நாகைப்பட்டினத்துல நுழைபாடி அப்படிங்கிற கிராமத்துல கடற்கரை ஓரமா வாழ்ந்துகிட்டு இருந்த பரதவர் குலத்தைச் சேர்ந்த மீனவ தலைவர் தான் இந்த அதிபத்த நாயனார். இவர் தினமும் கடல்ல மீன் பிடிச்சு அதை விற்பனை செஞ்சு அதுல வர வருமானத்தை வச்சு சந்தோஷமா நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. அதே சமயம் இவர் ஒரு மீனவ தலைவர் மட்டும் இல்லாம அதிக பக்தி கொண்ட அதி தீவிரமான சிவபக்தர். இதனாலேயே சிவபெருமான் மீது அதிக பக்தி கொண்ட இவரை எல்லோரும் அதிபத்தனார் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்படி இவர் சிவபெருமான் மீது எவ்வளவு பக்தியோடு இருந்தாரு அப்படின்னா, தன்னுடைய வருமானத்தில் தன் தேவைக்கு அதிகமாக உள்ள பணத்தை சிவபெருமானுடைய கோவிலுக்கும் சிவபெருமானுடைய அடியார்களுக்கும் உதவி செய்ய தானமா கொடுத்துருவாரு. அடுத்து சிவபெருமானுடைய பக்தர்கள் சிவபெருமானை வணங்குபவர்கள் அப்படின்னு யாரையாவது தெரிஞ்சா அவர்களுக்கு இவர் பிடித்து கொண்டு வந்த மீன்களில் அதிகபட்சத்தை குறைந்த விலையில் அள்ளி கொடுத்துருவாரு. அடுத்து இவர் எப்போதெல்லாம் கடலுக்கு மீன் பிடிக்க போகிறாரோ அப்போதெல்லாம் தன் வலையில் கிடைக்கும் முதல் மீனை எடுத்து, இது சிவபெருமானுக்கே அர்ப்பணம், இது சிவபெருமானுடைய திருவடியை சென்று சேரட்டும் அப்படின்னு சொல்லி அந்த மீனை திரும்பவும் கடல்லையே விட்டுருவாரு. இப்படி சிவபெருமான் மீது அதிக பக்தி கொண்டு அதிபத்தனார் வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது சிவபெருமான் தன்னுடைய திருவிளையாடலை ஆரம்பிக்கிறாரு. அது எப்படின்னா, அதிபத்தனார் அவருடைய நண்பர்கள் எல்லோருமே கடலுக்கு போய் அங்க வலை வீசுறாங்க. அப்போ அதிபத்தனாருடைய நண்பர்களுக்கு வழக்கம் போல மீன்கள் கிடைக்குது. ஆனா அதிபத்தனாருக்கு மட்டும் குறைந்த அளவிலான மீன்கள் மட்டுமே கிடைக்குது. இது எல்லோருக்குமே ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. ஏன்னா அதிக மீன்கள் இருக்க இடத்துல தான் எல்லோருமே வலை வீசினாங்க. ஆனா அதிபத்தனாருக்கு மட்டும் அங்க குறைந்த அளவிலான மீன்கள் மட்டுமே கிடைத்தது. அதுலயும் அங்க இருப்பவர்கள்லேயே அதிபத்தனார் தான் மீன் பிடித்தலில் அதிக திறமை வாய்ந்தவர். அப்படி இருந்தும் அவருக்கு குறைந்த அளவிலான மீன்கள் மட்டுமே கிடைத்தது. அப்போ அவர் வழக்கம் போல முதல் மீனை எடுத்து, இது சிவபெருமானுக்கே அர்ப்பணம் அப்படின்னு அதை திரும்பவும் கடல்ல விட்டுட்டு அவருடைய வலையில் கிடைத்த மீதி மீன்களோடு அவர் கரை திரும்புறாரு. இப்படியே நாட்கள் போக போக அதிபத்தனாருக்கு கிடைக்கும் மீன்களின் எண்ணிக்கை படிப்படியா குறைய ஆரம்பிக்குது. அது எந்த அளவுக்குன்னா, அவர் விரல் விட்டு எண்ணும் அளவிற்கான மீன்கள் மட்டுமே கிடைக்குது. இப்படி இன்னும் சில நாட்கள் போனதும் அவருடைய வலையில 1 அல்லது 2 மீன்கள் மட்டுமே கிடைக்குது. அப்பவும் அவர் இது சிவபெருமானுக்கே அர்ப்பணம் அப்படின்னு அதை திரும்பவும் கடல்ல விட்டுட்டு அவர் வெறும் கையோடு கரை திரும்புறாரு. இது 1-2 நாள் இல்லாம தொடர்ந்து இது தினம்தோறும் நடக்க ஆரம்பிக்குது. இப்படியே நாட்கள் போக போக அவருடைய சேமிப்பு குறைஞ்சி அவர் பசியாலும் பஞ்சத்தாலும் வாடி போறாரு. இப்படி அவர் மட்டும் இல்லாம அவரையே நம்பி இருக்க அவருடைய குழந்தைகளும் மனைவியும் பசியாலும் பஞ்சத்தாலும் வாடி போறாங்க. அப்போ அதிபத்தனாருடைய மனைவி அதிபத்தனார் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நம்முடைய குழந்தைகள் பசியாலும் பஞ்சத்தாலும் ரொம்பவே உடல் மெலிஞ்சு பலவீனமா இருக்காங்க. அதனால உங்களுடைய வலையில கிடைக்கிற ஒரே மீனா இருந்தாலும் அதை கரைக்கு கொண்டு வாங்க, கொண்டு வந்து நம்முடைய குழந்தைகளையும் குடும்பத்தையும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட அதிபத்தனார் அதையே நினைச்சுக்கிட்டு தன்னுடைய நண்பர்களோட திரும்பவும் கடலுக்கு மீன் பிடிக்க போறாரு. கடலுக்கு போய் தன் நண்பர்களோடு சேர்ந்து வலை வீசுறாரு. அப்போ அதிபத்தனாருடைய வலையில முத்துக்கள், பவளங்கள், வைரங்கள் பொறிக்கப்பட்ட ஒரு அழகான தங்க மீன் மாட்டுது. அப்போ அதை பார்த்த எல்லோரும் ஆசையும் ஆச்சரியமும் படுறாங்க. அந்த ஆச்சரியத்தோடவே அதிபத்தனாருடைய நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதிபத்தா, இந்த ஒரு மீன் பல காசுகளுக்கு போகும். இனி உன் வாழ்நாள் முழுவதும் நீ கஷ்டப்படவே வேண்டாம். இந்த ஒரு மீன் உன்னுடைய பஞ்சத்தையும் வறுமையையும் போக்கிவிடும். நீ இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதற்கு கடவுள் உனக்கு சரியான பரிசை கொடுத்து விட்டார். இது உன்னுடைய வறுமைக்கான தீர்வு. இதை வைத்து நீ இனி பணம், புகழ் என செழிப்பாக வாழலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த தங்க மீனை கையில வச்சிருந்த அதிபத்தன் என்ன யோசிக்கிறாருன்னா, காலையில மீன் பிடிக்க வரதுக்கு முன்னாடி தன்னுடைய மனைவி சொன்ன வார்த்தையான, உங்களுடைய வலையில் ஒரு மீன் கிடைத்தாலும் அதை கரைக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னதை நினைச்சு பார்க்கறாரு. அடுத்து தன்னுடன் இருக்கும் நண்பர்கள் சொன்ன வார்த்தையான, நீ இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதற்கு கடவுள் உனக்கு சரியான பரிசை கொடுத்து விட்டார் அப்படின்னு சொன்னதையும் நினைச்சு பார்க்கறாரு. நினைச்சு பார்த்துட்டு
அதிபத்தன் இதுதான் தன்னுடைய வாழ்க்கையில சரியான தருணம், இப்போது தான் செய்யும் செயல் மிகவும் சரியானது அப்படின்னு நினைச்ச அதிபத்தன் அந்த தங்க மீனை திரும்பவும் கடல்ல விட்டுடுறாரு. விட்டுட்டு இது என்னை ஆளும் என் சிவபெருமானுக்கு அர்ப்பணம், இது சிவபெருமானுடைய திருவடி சென்று சேரட்டும் அப்படின்னு சொல்றாரு. சொன்னதும் அதை கேட்ட எல்லோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அதே சமயம் சிவபெருமான் பார்வதி தேவியோட கடல்ல இருந்து தோன்றி காட்சியளிக்கிறாரு. காட்சியளிச்சு அதிபத்தனுடைய வறுமையை போக்கி அவரை தன் திருத்தொண்டாற்றும் 63 நாயன்மார்களில் ஒருவரா சேர்த்துக்கிறாரு. இன்னைக்கும் நாகைப்பட்டினத்துல காயரோகண சுவாமிகள் கோவில்ல சிவபெருமானுக்கு தங்க மீன் அர்ப்பணிக்கும் நிகழ்வு வருடம்தோறும் ஆவணி மாதம் ஆயுள்ய நட்சத்திரம் அன்று நடந்துகிட்டு தான் இருக்கு. மீனவர்கள் இந்த நிகழ்வை ஒரு திருவிழாவா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் அதிபத்த நாயனாருடைய வரலாறு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.